Good morning students, I am MRK. Today நம்ம பார்க்க போகிறது +2 மேத்தமேட்டிக்ஸ் எக்ஸசைஸ் 1.6 பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு ரோமன் லெட்டரில் செகண்ட் சம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ பாரு நிதானமாக ரேங்க் மெத்தடை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறது. கிவன் ஈக்குவேஷன்ஸை வந்து எடுத்துக்க. ஃபஸ்ட் ரோமனில் செகண்ட் சம் கிவன் ஈக்குவேஷனை எடுக்கிறேன். ஓகே, பார்த்து பொறுமையாக நிதானமாக எழுதிக்க, ரீட் பண்ணி எழுதிக்க. கொஸ்டின் இல்லை, புக்கை ரெஃபர் பண்ணிக்கோ. 3x + y + z ஈக்குவல் டு 2. Next x minus 3y plus 2z equal to 1. Next 7x minus y plus 4z equal to 5. The matrix equation is ax equal to b ன்னு எழுதிட்டு ஏன்னா என்னன்னு எடுத்து எழுதுறேன். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியபிள்ஸ் எழுதுறேன். எக்ஸ் ஒய் இசட் உடையதை எழுதிட்டேன். ஏன்னு கேபிட்டல் எக்ஸ் வந்து வேரியபிள் வந்து எக்ஸ் ஒய் அப்படின்றது இசட், கேபிட்டல் பின்றது ஈக்குவல்ட்டு அங்கிட்டு உள்ள கான்ஸ்டன்ட் 2 1 5 அப்படின்னு எடுத்து எழுதிட்டோம். ப்ரெசன்டேஷன் ஓகே குட். மேட்ரிக்ஸுக்கு ஃபுல்லாக எழுதி தான் ஆகணும். டிட்டர்மின் மெத்தடுக்கு தேவையில்லை. அக்மெண்டட் மேட்ரிக்ஸ் அப்படின்றது விரிவுபடுத்தப்பட்ட அணி. ரெண்டையும் ஜாயின் பண்ணி எழுதுறது. நடுவில் ஏக்கு பிக்கு இடையில கோடு போடுறனா போட்டுக்க, உன்னோட விருப்பம். சில டீச்சர் செய்வாங்க, நான் இது பழைய இதிலே அப்படி ஃபாலோ பண்ணுற மாதிரி செய்கிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே குட். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் ரோவில் வந்து ஃபஸ்ட் எலமெண்ட் வந்து 1 வரணும். ஓகே, அதனால் நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இது ரெண்டையும் R2வையும் R2வையும் R1ஐயும் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நான் R1 இம்ப்ளைஸ் டு R2, R2 இம்ப்ளைஸ் R1 அப்படி இம்ப்ளைஸ் டு இம்ப்ளைஸ்னு போட்டுக்கிட்டேன். இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். ஓகே, ஒன்றும் ஆகாது, சைன்லாம் சேஞ்ச் ஆகாது, டிட்டர்மினலில் தான் சேஞ்ச் ஆகும். ஸோ மேட்ரிக்ஸில் சேஞ்ச் ஆகாது. ரைட், ஓகே குட். நெக்ஸ்ட்டு R1 அப்படியே எழுதிடுறேன். R3ல் சேஞ்ச் பண்ண போகிறேன். கீழே வந்து 0 வரணும். R3க்கு எழுத போகிறேன். R3 - 7R1, 7ஐ எடுத்து மேலே மல்டிப்ளை பண்ணிடு R1ல். அவ்வளோதான். இப்போ சைடில் செஞ்சு பார்த்து ஆன்சரை எடுக்கிறோம். எடுத்து அது ரஃப் இருக்குது சரிங்களா. இப்போ R3 எழுதிட்டேன், மைனஸ் போட்டேன், 7R1 அப்படின்னு எழுதுகிறேன். 7ஆல் மல்டிப்ளை பண்ணி எழுதுகிறேன், பார்த்துக்கோ சரிங்களா. சப்ராக்ட் பண்ணுறேன், 0 கிடச்சிரும். ஃபஸ்ட்டில் நம்ம எய்ம் பண்ணது கிடச்சிருச்சு நம்மளுக்கு அப்படின்ட்டு அர்த்தம். ஓகேங்களா, பார்த்துக்கோ. நெக்ஸ்ட்டு 20, நெக்ஸ்ட் என்னது -10, அடுத்து என்னது -2 அப்படியே எடுத்து இங்கே எழுதிக்கோ சரிங்க. பார்த்துக்க, அவ்வளோதான். அப்ளை பண்ணிவிட்டேன். அடுத்து 3 எடுத்து மேலே மல்டிப்ளை பண்ணு. R2க்கு எழுத போகிறேன். R2 - 3R1. அப்போ R2 முதல்ல எழுதிரு, 3 1 1 2 அப்படின்னு எழுதிரு. நெக்ஸ்ட்டு R1 வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்க. மல்டிப்ளை பண்ணிவிட்டு ரெண்டையும் செப்பரேட் பண்ணல. +3 - 3 0, இது 10ன்னு வந்துடும், இது -5ன்னு வந்துடும், இது மைனஸ் என்ன வந்துடும் 1ன்னு வந்துடும். அப்படியே தூக்கி இங்கே எழுதிக்கோ. 0 ஆயிடுச்சு. ஓகே, இப்போ இது ரெண்டையும் R2வையும் R3யும் சரி பண்ணி 20 வந்து 0 ஆகணும். இந்த R3 ரோவை சேஞ்ச் பண்ணணும். அப்போ R1 அப்படியே எழுதிரு, R2 அப்படியே எழுதிரு. R3 சேஞ்ச் பண்ண போகிறேன். R3 - 2R2 சொல்ல புரியுதா. 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2 10s என்ன ஒரு 20 வந்துடும்ல. ரெண்டையும் செப்பரேட் பண்ணிவிட்டு ஆன்சர் ஓவர். ஓகே ரைட். ரஃப் ஒர்க் செஞ்சு பார்த்துக்கோ, இல்லை அப்படின்னு நீ செஞ்சாலும் சரி பொறுமையாக நிதானமாக எழுதிக்க. அந்த இடத்துல 0 வந்துடும். இந்த நான் எழுதிட்டேன். R3 எழுதிட்டு கீழே R2வில் 2ஆல் பெருக்கிறேன். 10 20 ஆயிரம், 10 ஆயிரம் 2 ஆயிரம். அப்படியே வந்தால் என்ன ஆகும் பார்த்துக்கோ. எல்லாமே என்ன ஆயிடுச்சு பாரு, கடைசி காலம் ஃபுல்லாக கடைசி ரோவில் என்ன ஆயிடுச்சு 0 0 0 0 அப்படின்னு வந்துருச்சு. புரியுங்களா சொல்கிறது? பார்த்து பொறுமையாக செய். ரைட். அப்போ ஏபி அப்படின்னு இருக்குது. இது ஏபி, பியை கட் பண்ணி காமிச்சிருக்கேன். அப்போ ரோ ஆஃப் ஏபின்னு எழுதுனா ரேங்க் எடுத்து எழுதணும்ல 2. அப்போ ரோ ஆஃப் ஏ என்னது 2. ஆனால் n ஈக்குவல் என்னது அன்னோன் 3. இது ரெண்டும் ஈக்குவல்டாக இருக்கனால ரோ ஆஃப் ஏபி ஈக்குவல் ரோ ஆஃப் ஏன்னு இருக்கனால இட் இஸ் கன்சிஸ்டன்ட் அப்படின்னு அர்த்தம். அண்ட் இட் ஹேஸ் அப்படின்னு சொல்யூஷன் எழுதியில் ஈக்குவல் n = 3 அப்படின்னு அர்த்தம். அப்போ இதை விட இது சிறுசு, லெஸ் தென் சிம்பிள் விழுகும். லெஸ் தென் சிம்பிள் வந்துட்டாலே என்ன சொல்யூஷனு, மெனி சொல்யூஷன் அப்படின்னு அர்த்தம். ரோ ஆஃப் ஏபி ஈக்குவல் ரோ ஆஃப் ஏ லெஸ் தென் n. தர்ஃபோர் இட் இஸ் என்னது, இட் ஹாஸ் என்ன சொல்யூஷன், மெனி சொல்யூஷன், இல்லை நம்பர் ஆஃப் சொல்யூஷன், எண்ணற்ற தீர்வுகளை பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்லணும். ஓகே, அப்போ ஒரு இது ரோ வந்து ஃபுல்லாக 0 ஆகிறதுனால ஒரு பேராமீட்டர் நம்ம சேர்க்க வேண்டியிருக்கும். ஒரு பேராமீட்டர் அப்படின்னு சொல்கிறது சேர்க்க வேண்டியிருக்கும். நம்ம ஒரு பேராமீட்டர் அப்படின்றது நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கும், சேர்க்க வேண்டியிருக்கும். பார்த்துக்கோ. 2 ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிடணும். ஏன்னா சால்வ் பண்ணி காட்டணும்ல உனக்கு. அப்போ நான் 2 ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி காமிச்சிருவேன் சரிங்களா. அதில் இருந்து இந்த மேலே இருக்கு பாரு, x - 3y + 2z = 1. இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிடுவேன். 10y இது x இல்லை, 10y - 5z = -1 ஃபார்ம் பண்ணிட்டேன். தேர்ட் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண முடியாதனால ஒரு பேராமீட்டர் நம்மளாம் எடுக்கணும். S எடுக்கலாம், T எடுக்கலாம், K எடுக்கலாம், K1 எடுக்கலாம், எது வேணால் எடுக்கலாம். நான் வந்து என்ன எடுத்திருக்கேன் பார்த்துக்கல, z = Kன்னு எடுத்திருக்கேன். இந்த Kயை வந்து ஃபார்வர்ட் பண்ணுறேன் அப்படியே செகண்ட் ஈக்குவேஷனில் 10y - 5k = -1 அதில் வந்து ஃபார்வர்ட் பண்ணி y கண்டுபிடிக்க போகிறேன் செகண்ட் ஒன்றில் அப்படியே. சரிங்களா சொல்கிறது. XYZ கண்டுபிடிக்கணும் சால்வ்னு சொல்லிட்டாலே. ஏன்னா ரேங்க் மெத்தட் யூஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். அப்போ இந்த எழுதிட்டேன். அப்படியே வந்து ஒய்யை கொண்டு வர்றேன். by 10ன்னு வந்துருச்சு. இது ஒய்க்குள்ள ஆன்சர். இது ரெண்டையும் சேர்த்து எக்ஸு கண்டுபிடிக்க போகிறேன்.
ரெண்டையும் சேர்த்து எக்ஸில் போட போகிறேன். ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் போடுறேன். அப்ளை பண்ணல பார்த்து அப்ளை பண்ணு. ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் நிதானமா எக்ஸு -3y + 2z = 1, x - 3 × y உள்ள ஆன்சர் +2k z போல k1. இதை -3 அப்படி அங்கிட்டு கொண்டு போனால் +3ன்னு வந்துடும். அவ்வளோதான். உள்ள ப்ராக்கெட் உள்ள அப்படியே இருக்கும், நோ சேஞ்ச் ஆகாது. அதை பார்த்துக்கோ. 1 - 2k + 3 × அப்படின்னு வரணும். சரிங்களா? ஆமாம், உள்ளே சேஞ்ச் பண்ணி விட்றாத. -1 5k ரைட் பை என்னது 10. இப்போ என்ன செய்யலாம் அப்படின்ட்டு பாரு. 10 ஹோலை மல்டிப்ளை பண்ணலாம். இல்லை 1 - எடுத்து 3 உள்ள மல்டிப்ளை பண்ணு. 1 - 3 என்ன வரும்? -3. அப்போ ப்ளஸோட தேவையில்லைங்க. சரிங்களா? ப்ளஸ் எடுத்து விட்டுட்டு -3 போட்டுக்கலாம். அடுத்து 15k + 15k அப்படின்னு அர்த்தம். பை 10 அப்படின்னு அர்த்தம். இப்போ 10 வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணி காமன் ஆக்கிக்க. 10 - 20k அப்படின்ற மாதிரி காமனாக மல்டிப்ளை பண்ணி ஆக்கிக்கிறணும். ஆக்கினா தான் நம்ம கே கிடைக்கும் வேல்யூ. கிராஸ் பண்ணு அப்படியே கரெக்டாக கிராஸ் பண்ணிட்டுனா சரியாக வந்துடும். சப்ராக்ட் பண்ணு லைக் டேமை. 10 - 3 7 -5k 7 - 5k அப்படின்றது தான் எக்ஸுடைய வேல்யூ. தர்ஃபோர் x, y, z எழுதி ஓகேயா, x, y, z சொல்யூஷன் எழுதிட்டு k பிலாங்ஸ் டு ஆர் அப்படின்னு போடணும். k பிலாங்ஸ் டு ஆர் அப்படின்னா ரியல் நம்பர்னு அர்த்தம். ரியல் நம்பர் அப்படின்னு அர்த்தம். அந்த நம்பரை ஒவ்வொன்றா கொடுக்க கேக்கு வேல்யூ கொடுக்க கே வேல்யூ என்ன ஆகிட்டே இருக்கும், சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கிறனால தான் அது மெனி சொல்யூஷன் அப்படின்றது மேலே நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம். ஓகே சொல்கிறது. யூனிக் சொல்யூஷன்னா ஒரே ஒரு ஆன்சர் தான் இருக்கும், அது சேஞ்ச் ஆகாது. பட் கே பிலாங்ஸ் டு ஆர்னு சொல்கிறோம்னா அந்த பேராமீட்டர் கேக்கு வந்து நம்ம கொடுக்க வேரியபிள் நம்பர் கொடுக்க 1 கொடுக்கலாம், 2 கொடுக்கலாம், 3 கொடுக்கலாம், 4 கொடுக்கலாம், 5 கொடுக்கலாம், ரியல் நம்பர்னால எல்லாமே கொடுக்கலாம். கொடுத்தா அடுத்தடுத்து அப்படியே என்ன ஆகிட்டு